Hello friends, welcome to Job Seekers Junction. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்குக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, ஜாப் லொகேஷன் எங்க இருக்கும், சேலரி என்ன, சேலரிக்கான டீடைல்ஸ் என்ன, ஸோ இதுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் A to Z டீடைல்ஸை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பேமெண்ட் பேங்க் ரிலேட்டட் மாதிரி தான் இந்த ஜாப். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 47 சர்க்கிள் பேஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் அதுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். ஸோ உள்ள வந்து என்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் இருக்கு, என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ்க்கான போஸ்டிங் தான் இது. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி, அதாவது மார்ச் 15 ஸ்டார்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5ஆம் தேதி நைட்டு 12 மணி வரைக்கும் ஒரு டைம் இருக்கு. ஸோ அதுதான் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிட். ஸோ அதுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணிடணும். ஸோ இந்த டேட் தாண்டி டைம் தாண்டி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படும். ஸோ அதுக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான போஸ்ட், எவ்வளோ வேகன்சிஸ், கேட்டகரி வைஸ் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அதெல்லாம் பார்ப்போம். ஸோ இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு போஸ்ட் தான். ஓகேங்களா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 47 வேகன்சி வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் யூஆர் 21, இடபிள்யூஎஸ் 4, ஓபிசிக்கு 12, எஸ்சிக்கு 7, எஸ்டிக்கு 3, டோட்டலாக இவ்வளோ வேகன்சிஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 21 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 35 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து டென்டேட்டிவ்லி மேபி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸும் ஆகலாம். டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இல்லை, மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து டென்டேட்டிவான வேகன்சி தான், இப்போதைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேகன்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 47 வேகன்சியும் ஒரு சர்க்கிள் பேஸ் பண்ணி வேகன்சியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இப்போ பீகாருக்கு பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி, டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி, குஜராத்துக்கு 8 வேகன்சி, அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்தெந்த சர்க்கிள் இருக்குன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ நீங்கள் எந்த சர்க்கிளுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சர்க்கிளில் தான் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எங்கே ரீஜனில் போட்டிருக்காங்களோ அங்கே தான் ஃபஸ்ட்டு போஸ்டிங் போடுவாங்க. மேபி அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரலாமா இல்லைன்றது எக்ஸாக்டாக தெரியல. அது நீங்கள் உள்ளே போய் அங்கே கேட்டிங்க, அங்கே ஜாயின் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அது எக்ஸாக்டாக சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஜாபுக்கான டிஸ்கிரிப்ஷன், அதாவது உள்ளே போய் நீங்கள் என்ன மாதிரியான வேலை பார்க்க போகிறீங்க, அதுக்கான எலிஜிபிள் கிரைட்டீரியா, அதாவது குவாலிஃபிகேஷன், என்ன மாதிரி ஏஜ் லிமிட் மேலே பார்த்துட்டோம். 21 வயசு மினிமம், மேக்ஸிமம் 35 வயசு. ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனுக்கு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின், ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படி நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலே இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது போக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா MBA சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். மித்தபடி எந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். பட் இந்த டிகிரி, அதாவது MBA சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களை சீக்கிரமாகவே எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ரெக்குயர்மெண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் தான். அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இல்லை அப்படின்றத அவங்க சொல்றாங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக டிகிரி முடிச்சவராக இருந்தாலும் சரி, இல்லை டிகிரி முடிச்சு ரொம்ப வருஷம்னா வேற இடத்துல ஒர்க் பண்ணேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, டிகிரி முடிச்சு நான் ஒரு ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அது டிசைரபிள், அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? பட் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அதாவது உள்ள போய் நீங்கள் என்ன மாதிரியான வேலைகள் பார்க்க போறீங்க அப்படின்றதுக்கு ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த PDF நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ நீங்கள் அதில் வந்து தாராளமாக படிச்சுக்கோங்க உங்களுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் 1 இயர், ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கான்ட்ராக்ட் போட்டு நீங்கள் அந்த ஜாபை பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபார் ஃபர்தர் பீரியட் ஆஃப் 2 இயர்ஸ், ஒரு 2 வருஷத்துக்கு எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய ஜாப், உங்களுடைய ஒர்க் நேச்சர் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா 1 இயரோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 வருஷம், 3 இயர்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியடோட சேர்த்து நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 3 வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணி தான் வச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓயாமல் ரெக்ரூட்மெண்ட் ஆள் எடுத்துகிட்டே இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து அது வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி தான். அதனால உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 1 இயர் முடிஞ்சோடனே அடுத்த எக்ஸ்ட்ரா ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிடுவாங்க. எப்படி பார்த்தீங்கன்னாலும் 3 இயர்ஸ் நீங்கள் வந்து உள்ள ஜாப் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் தான். பட் அதுக்கப்புறம் இது பெர்மனண்டா ஆகுமா ஆகாதான்றது உள்ள இருக்கிறவங்க டிசைட் பண்றதா. அது நமக்கு அதை பத்தி இந்த நோட்டிபிகேஷன் எந்த ஒரு மென்ஷனும் அவங்க பண்ணல. ஓகேங்களா? ஓகே, இப்போ செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்படின்றத பார்ப்போம். செலக்ஷன், அதாவது உங்களை வந்து எப்படி ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னா பேசிஸ் ஆஃப் மார்க்ஸ் ஆப்டைன்ட் இன் கிராஜுவேஷன்.
நீங்க உங்க கிராஜுவேஷன், அதாவது உங்க டிகிரியில நீங்க எடுத்திருப்பீங்க இல்லையா மார்க்கு, ஸோ அதை பேஸ் பண்ணி தான். அதாவது உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்றத இங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. பேசிக்கா பாத்தீங்கன்னா உங்களோட கிராஜுவேஷனை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் அப்படின்ற ஒன்று வைப்பாங்க. அந்த கிராஜுவேஷன் மார்க் அடிப்படையில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் குரூப் டிஸ்கஷன் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அந்த குரூப் டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்கு. ஸோ இது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அவங்க செலக்ட் பண்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the bank has right to select the candidate through obtain marks in graduation. அதாவது MBA மார்க்கெட்டிங் சேல்ஸா இருந்தால் இன்னும் ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இது மூலியமா அவங்களை செலக்ட் பண்றதுல அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்றதை மென்ஷன் பண்றாங்க. ஸோ 2 or more candidates obtain சேம் ஸ்கோர், ஒரே ஸ்கோரை 2-3 பேர் வாங்கியிருந்தாங்க செலக்ஷன் ப்ராசஸ்ல அப்படின்னா மெரிட் லிஸ்ட் படி, அதாவது டேட் ஆஃப் பெர்த் ஆஃப் த கேண்டிடேட்ஸ், வயதுல மூத்தவங்க யாரோ, ஏஜ் அதிகமா இருக்கிறது யாரோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்றதே சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படுற அலவன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட், அதாவது பேசிக் பே பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் இருக்கும். பெர் மந்த்துக்கு 30,000 பேசிக் பே மட்டும். இதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா அலவன்சஸ் இதெல்லாம் ஆட் ஆகிக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்கன்னா ஆல் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 750 rupees சொல்லியிருக்காங்க. SC ST PWBD கேண்டிடேட்ஸ்க்கு 150 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எந்த கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்றத செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளிகேஷனை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ வேற என்ன சொல்லியிருக்காங்க, மித்த எல்லாமே வந்து ஆக்ஷன் அகேன்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஓன் கில்ட்டி ஆஃப் மிஸ்கண்டக்ட், அதாவது நீங்கள் எக்ஸாம் வந்து ஃப்ராட் பண்ணுறீங்க, மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன், உங்களை பற்றின டீடைல்ஸ் வந்து தப்பாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா என்னென்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது SC ST OBC இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் இருக்கு, ரிலாக்ஸேஷனும் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குனே தனியாக கேட்டகரியும் வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபார் SC STக்கும் 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபார் OBCயில் நான் கிரீமி லேயருக்கு கொடுக்குறாங்க. அண்ட் PWBD கேண்டிடேட்ஸ்க்கு ஜென்ரலில் வர்ற PWBD கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருஷமும், OBCயில் வர்ற PWBD கேண்டிடேட்ஸ்க்கு 13 years ஏஜ் லிமிட் கொடுக்குறாங்க. அதுவே SC STயில் வர்ற PWBD கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு 15 years கொடுக்குறாங்க. PWBDனா ஒன்றும் இல்லை, பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசேபிலிட்டி, அதுதான், அதாவது ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் இது. ஓகே. வேற என்ன, எல்லா இன்ஃபர்மேஷன் மோஸ்ட்லி சொல்லிட்டேன். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்னா என்ன மாதிரி வந்து நீங்கள் உங்களோட டிகிரி இதை பற்றிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபார் queries உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இமெயில் ஐடியில் போய் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷனும் வந்து அவங்க லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கான நோட்டிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ஏதாவது அவங்க வச்சு எடுக்கணும்னு நினைச்சாலுமே உங்களுக்கு இது பேங்கிங் பேட்டர்ன் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். வேகன்சி கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிரான்ச் வந்து எந்தெந்த சர்க்கிளில் எந்தெந்த பிரான்ச்சில் இருக்குன்னு போட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடுங்கிறனால தமிழ்நாடை பற்றி பார்த்துருவோம். தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா காரைக்காலில் ஒரு வேகன்சியும் கோவில்பட்டியில் ஒரு வேகன்சியும் போட்டிருக்காங்க. நம்ம வந்து மேலே 2 பார்த்தோம், அந்த 2 இதுதான் அப்படின்றதே அவங்க கீழே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து நீங்கள் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியோ, யாருக்கெல்லாம் வில்லிங் இருக்கோ, அதாவது டெம்பரரியாக நான் இப்போதைக்கு எனக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 30,000 சேலரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.